எவ்வளோ ஒரு கருமையாக இருந்தாலும் ஒரே இரவில் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முகத்தில் உள்ள கருமையை நீக்கி நல்லா கலர் ஆகிறத பார்க்க முடியும். ஒரே வாரத்தில் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காகவும் கலராகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான நைட் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கலர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குதுங்க. 50-60 வயசு இருக்கவங்கள கூட 20 வயசாக மாற்றுங்க. அந்தளவுக்கு வந்து க்ளோ கொடுக்குது. ஸ்கின்னை வந்து யங்காக ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்குதுங்க. நம்பவே முடியாது. முக்கியமாக சொல்லி ஆகணும், இதில் சேர்த்திருக்க 2 பொருள் உங்களோட கலரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பொருள் தான். இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க 2 பொருள் இருந்தாவே போதுங்க. இவ்வளோ நாளாக இந்த க்ரீம் இப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் போயிட்டோமேன்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சரி வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கலர் ஆகணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரிசல்ட் ஏகபோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து கற்பூரவள்ளி தழை எடுத்திருக்கேன். இந்த நைட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கற்பூரவள்ளி தலைன்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஓமவள்ளி தலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நாள்பட்ட மங்கு மறு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நல்லா சால்வ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு ஃபேஸில் பார்த்திங்கன்னா கரும்புள்ளி தேம்பல் தேவையற்ற ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த கற்பூரவள்ளி தழை வந்து நல்லா சால்வ் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, அதனால ஏற்பட்டிருக்கு தழும்பு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 தழை வந்து வேப்பந்தழை வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5-6 தழை மட்டும் சேர்த்திக்கிறேன். இந்த இலையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும். நல்லா கழுவிட்டு உதுத்து ஃபேன் காற்றுல வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து காஞ்சி வந்துடும். ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். வேப்பந்தலையும் இதில் வந்து சேர்த்திருக்கேன். இந்த லீவ்ஸில் இருக்க சாறு தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி காய வச்சுருக்கேன் இந்த ஓமவள்ளி தலையும் வேப்பந்தலையும் வந்து சேர்த்திக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் அரைப்படும் கொஞ்சமாக இருக்கிறதுனால. இந்த ஓமவள்ளி தலையில் இருக்க சாறு பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அடங்கியிருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்ல போடும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்லாவே வந்து சரி செஞ்சு கொடுக்கும். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச அந்த ஓமவள்ளி தலையை வந்து அப்படியே சேர்த்திடலாம். நல்லா பாருங்கள், நான் இப்போ வரைக்கும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணவே இல்லை. நல்லா மிக்சர் ஜாரில் இருக்கிறது எல்லாமே வலித்து சேர்த்திக்கோங்க. நாம் ரெடி பண்ண போகிற இந்த க்ரீம் வந்து 3 மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. நீங்கள் கை விட்டு கூட எடுக்கலாம், எதுவுமே ஆகாது. கண்டிப்பாக ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வரும்போது இதை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 3 to 4 months வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். முக்கியமாக சொல்லி ஆகணும், ஃப்ரிட்ஜ் அவசியமே இல்லை, வெளியிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் ஓமவள்ளி தழை முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆல்மண்ட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக விர்ஜின் கோகோனட் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆலிவ் ஆயில் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயிலோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழே வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. இந்த ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் இதில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். அது வந்து ஒரு முக்கியமான பொருளுங்க ஸ்கின் ஒயிட்னிங்க்கு. அது என்னென்னு நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் கலரில் வரும். அதுக்கு ஒரு 5 minutes ஆகும். நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அடுத்து நம்ம சேர்த்தக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா உளுந்து சேர்த்து இந்த க்ரீம் செய்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க மெலனினை வந்து நல்லாவே கம்மி பண்ணி கொடுத்து ஸ்கின்னோட கலரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் ஃபேரர் காம்ப்ளெக்ஷன் உங்களுக்கு 1 வீக்கில் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லை, நீங்கள் உளுந்து சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையும் வந்து உளுந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு கை அளவுக்கு எடுத்து நான் அந்த ஆயிலில் வந்து சேர்த்திக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்க எண்ணெயில் ஒரு கை அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கலாம். உங்கள் கையில் அள்ளும் போது எவ்வளோ உளுந்து வருதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எனக்கு இவ்வளோ தான் வந்தது, நான் இந்த அளவு தான் சேர்த்திருக்கேன். இதுவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவு உளுந்து போட்ட உடனே உளுந்தோட கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம லோ ஹீட்டில் வச்சு தாங்க செய்யணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயோட கலர் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. உளுந்து போட்டதுக்கப்புறம் செம்மையான ஒரு கலர் கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நம்ம போட்ட பொருளோட சவுண்ட் எல்லாமே வந்து நல்லாவே அடங்கிருச்சு. உளுந்தும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த கற்பூரவள்ளியோட சாறு, உளுந்தோட எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க இந்த ஆயிலோட கலரு. இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி ஹீட்டிங் ப்ராசஸில் பண்ணுறதுனால நம்மளோட க்ரீமோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கே வருங்க. முக்கியமாக ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் இருக்கவே இருக்காதுங்க. நல்லாவே வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப வின்டர் சீசன்னால நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸ்கின் வறண்டு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளாக்னஸ் வந்து உட்காந்துரும் ஃபேஸில். ஸோ அதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 in 1 ஒர்க் ஆகும். நல்லாவும் கலர் கொடுக்கும், உங்களுக்கு மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இப்படியே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இதோட எசன்ஸ் எல்லாம் இன்னுமே நல்லா இறங்கி அந்த எண்ணெயோட கலர் நான் ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டேரெக்டாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மஸ்லின் கிளாத் இல்லைன்னா காட்டன் கிளாத் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆசைகள் வந்து இருக்கும். என்ன ஆசைனா 20 வயசில் இருக்கவங்களுக்கு நல்லா வந்து கலர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். 30 வயசில் இருக்கவங்களுக்கு கண் கருவளையம், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ரிமூவ் ஆகணும்னு ஆசை இருக்கும். 40-50 வயசில் இருக்கவங்களுக்கு ஃபேஸில் சுருக்கம் வந்துருச்சு, இது எல்லாமே போகணும், நல்லா அழகாக தெரியணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா வயசுலேயும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த க்ரீம் வந்து எல்லா வயசில் இருக்கவங்களுக்கும் இந்த சொல்யூஷன் வந்து கொடுக்கும். நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். அப்புறம் ரிசல்ட் நீங்களே வந்து ஷேர் பண்ணுவீங்க. இப்போ இது நல்லா வந்து டைட்டாக பிழிஞ்சிருங்க. இப்போ இந்த எண்ணெயோட கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலருங்க. உண்மைக்குமே இந்த க்ரீம் வந்து அவ்வளோ ஒரு ரிச்சாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி இங்கே போட்டிருக்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நல்ல ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எவ்வளோ டைட்டாக பிழிய முடியுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சு நான் வந்து எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு உளுந்தோட கலர் பார்த்திங்களா, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நைட் க்ரீம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ரெடியாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஆயில் கிடச்சிருக்கு. அடுத்ததான் இதில் வந்துட்டு நான் ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்திக்கிறேன். நான் வந்து காந்தாவியோட ஆலோவேரா ஜெல் தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கீழே ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயும் ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம விட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்திக்கிறோம். ஒரு 3 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விட்டமின் இ ஆயில் வந்து டேப்லெட் முறையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேப்லெட் வந்து உடச்சி இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். விட்டமின் இ ஆயில் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. ஏன்னா அது உங்களோட ஸ்கின்னில் ரேடியன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும். இதை வந்து க்ரீமாக மாற்றுறதுக்கு முன்னாடி பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு தாங்க ஓட்டினேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி க்ரீம் வந்து கிடச்சிருச்சு. நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நம்மளுடைய நைட் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 months வரைக்கும் வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கூட இல்லைங்க, வெளியிலே வந்து வச்சுக்கலாம். கலர் கம்மியாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் உங்களோட ஷேட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெரி நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 days யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு டே. ஸோ ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கருமை எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ ஃபேஸில், அந்த இடத்துல வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டே டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா தூங்குற மாதிரி இருந்தால் டேயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு குக் பண்ணுறது, டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது பாருங்கள், நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இது ஒரு 10 minutes ஃபேன் கடியில் நல்லா அப்சர்வ் பண்ண விட்டுட்டு நீங்கள் வந்து தூங்க போய்க்கலாம். நான் வந்து டே டைமில் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள் 3 hours ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து அந்த க்ரீம் வந்து ஃபேஸ்க்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ 3 hours கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஹெர்பல் சோப் போட்டு நல்லா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைல்டான ஒரு சோப் போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் 3 hours ஆகுது அந்த க்ரீம் உங்கள் ஃபேஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், Day 1க்கு தான் இந்த ரிசல்ட்.
அண்ட் டே 2க்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இதுலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல ஷேட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது, மாய்ஸ்சர்டாக இருக்குது, க்ளோ செம்ம க்ளோங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் செகண்ட் டேயில் பார்க்கலாம். நான் வந்து செகண்ட் டே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டேன் நைட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு போட்டதோட வீடியோ பார்த்திங்கன்னா வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேஸு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஒரே வாரத்தில் உங்களோட ஷேடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கை காலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. இது வந்து உங்களால் எவ்வளோ க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ நீங்கள் கைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த துணியில் வைப் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இந்த கைக்கும் டிஃப்ரென்ஸை உடனே வந்து உங்களுக்கு தெரியுது. நம்ம போட்டிருக்க பொருளெல்லாம் தாங்க அந்த பிக்மெண்டேஷனை உடனே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீண்ட நாள் தேங்கியிருந்த மங்கு, கருமை இது எல்லாமே போக்கிடுங்க. இந்த வின்டர் சீசனில் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப வெள்ளையாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் வறண்ட சர்மமே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.